ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அதிரு சேனலில் பெப்பர் கீ ரைஸு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெப்பர் கீ ரைஸுக்கு நம்ம அரிசி, பிரியாணி அரிசி ஜீரக சம்பா தான் எடுக்க போகிறோம். ரெண்டு நாள் எடுத்துக்குவோம். 1/4 கிலோ, ஒரு நாளைக்கு 1/4 கிலோ. அப்போ 2 நாள் எடுக்கும்போது 1/2 கிலோ வரும். 1/2 கிலோ எடுத்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா ஒரு கழுகு கழுகிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். நம்ம தாளிக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணுறக்குள்ள தண்ணியில் ஊறட்டும். கால் மணி நேரம்னாலும் தண்ணியில் ஊறினா தான் நமக்கு சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்படி கழுகும் போதே தெரியும் புது அரிசியாக பழைய அரிசியான்னு. புது அரிசியாக இருந்தால் பால் மாதிரி தண்ணி வரும், இல்லைன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற அரிசியை கண்ணாடி மாதிரி இருக்கிற அரிசினா தண்ணி நம்ம கரெக்டாக இதாக இருக்கும், வேவு கரெக்டாக இருக்கும். அரிசினா குழஞ்சி போய் ஈஸியான வேலைங்க கீ ரைஸுக்கு அரிசி ஊற போட்டோம். பிரிஞ்சி இலை 1 பிச்சு வச்சுருக்கேன், 2 ஏலக்காய், ஒரே பட்டையை உடச்சி வச்சுருக்கேன், ஒரு 5-6 கிராம்பு வச்சுருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன், ஒரே ஒரு ஸ்டார் முக்கு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நெய் உருக்குனதோட அடிபாகம் இது வேஸ்ட் பண்ணாமல் நான் கீ ரைஸ் வைக்கிறதுக்கு நான் எடுத்துக்குவேன். இதில் கீயும் இருக்குது. இந்த அடியில் வர்றது லாஸ்ட்டு நெய் உருக்கி லாஸ்ட்டு வர இது வேஸ்ட் பண்ணாமல் கீ ரைஸ் வைக்கிறதுக்கு நான் அதை சேர்த்திக்க போகிறேன். நல்லாயிருக்கும். கலர் தான் சேஞ்ச் ஆகும், ஆனால் நல்லாயிருக்கும். வாங்க குக்கரில் பெப்பர் கீ ரைஸு தாளித்து விட்றது எப்படின்னு பார்த்துருவோம். கீ ரைஸுக்கு அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். சுத்தமாக தண்ணி வடிஞ்சு கொண்டு வந்து வச்சுருக்கேன். நம்ம கீ ரைஸ் தாளித்து விட்டுறலாம். குக்கர் அடுப்பில் வச்சு நம்ம அதில் நெய் ஊற்றிடுவோம். நான் நெய்யில் ஒரு ஸ்பூன் குருமிளகு பொடி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவர் நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ண லாஸ்ட்டும் போடணும். குருமிளகு பொடி ஃபஸ்ட்டும் போடும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். குக்கரில் அதை ஊற்றிடுவோம். தண்ணி 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கோம். அதில் 3.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிக்குது, அரிசி போட்டுடலாம். கொதிக்குது, மூடி வச்சிடலாம். ஒரு விசில் விட்டால் போதும். கேஸ் இறங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கரை. சாதம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துருவோம். கரெக்டான வேவு, குழையலை, சாதம் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இலக்கி விடுவோம். நல்லா
வந்திருக்கு. அதுலேயே மேலால் ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி தூவி விட்டுறலாம். ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டுருவோம். நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு இலக்கி விடலாம். கரண்டி வச்சு இலக்கும்போது குழஞ்ச மாதிரி ஆயிடும். ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா அதுரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.